ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி ஆயிலே யூஸ் பண்ணாமல் ப்ரெட் வச்சு எப்படி ஒரு பஜ்ஜி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பஜ்ஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செய்கிறதுக்கு யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆயிலே இல்லாமல் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பஜ்ஜி மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஹோம்மேட் பஜ்ஜி மிக்ஸை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு காரம், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டோர் பாட்ட பஜ்ஜி மிக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி 1 கப் அளவு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கணும். இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இட்லி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக தான். ஸோ இட்லி மாவு 1/2 கப் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி விஸ்கால் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அப்போ கட்டி இல்லாமல் கரைய ஆரம்பிக்கும். தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக அளவு சொல்ல முடியாது, இதுக்கு அந்த மாவுடைய தன்மையை பொறுத்து மாறும். தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக பஜ்ஜிக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பட் இதுக்கு கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றுனா தண்ணி மாதிரி ஒழுகிற அளவுக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ப்ரெட் எடுத்துகிட்டு அதை டயக்னலாக முக்கோண வடிவத்தில் கட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி சைட்ஸில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் எட்ஜஸோடு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் டயக்னலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நான்ஸ்டிக்காக இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அதில் ஆயில் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸை எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிக்ஸில் நல்லா 2 பக்கமும் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல்லில் வச்சிடணும். கல் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா டக்குன்னு ப்ரெட்டு கருத்துரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா திருப்பி போடும்போது மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது ஆயிலே இல்லாத பஜ்ஜி அப்படிங்கும்போது நீங்கள் ஆயிலே விட வேண்டியதில்லை. ஒரு டைம் விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஆயிலே இல்லாமையே கூட அந்த ப்ரெட்டை போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ஆயிலே இல்லாமல் சூப்பரான ஒரு ஃப்ளஃபியான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது சட்னி கூட இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதுக்கு தொட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். மழை காலத்துலலாம் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பஜ்ஜி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.